ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ செய்கிறது வந்து சிறுகீரை சிறுபருப்பு அரைக்கீரையும் போட்டு கடையில். அதுக்கு சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு அலசி குக்கரில் எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு புளி, ஒரு 20 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நான் இதுலேயே புளி போட்டேன், ஏன்னா வேகணும் புளி நல்லா, அதுக்கு தான் போட்டு ஒரு 4 ஸ்டீம் வச்சுக்கலாம். ஒரு 90% வெந்தால் போதும் பருப்பு, ஏன்னா திருப்பி கீரை போட்டு வேக வைக்கிறோம். ரொம்ப குழைய வேக வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது, அப்புறம் கீரை வேகாது, ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு மலர வெந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் கீரையை நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். நான் கீரையை ஏற்கனவே வெட்டி அலசி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை அதில் சேர்த்துக்கிறேன். அரைக்கீரை, இந்த அரைக்கீரையை தான் தண்டு நான் சூப் வச்சு நேற்று சமையல் பண்ணியிருந்தேன். வாழைத்தண்டு கூட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறேன். நான் வாழைத்தண்டு பொரியலை நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன், ஏன்னா பெருசாக வருது லாங்காக வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ கீரை போட்டு பச்சை மிளகா அப்போ போடலை. இப்போ நான் பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகாவை 2ஆக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு, இது மூடி சூடாக இருக்குது, திருப்பி அது போட்டு அமுத்த முடியல நல்லா போட்டு, இப்போது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கடாய் வச்சு உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் தொட்டுக்கைக்கு. அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது. நம்ம எண்ணெயில் பரட்டிட்டோம்னா மிளகாத்தூளும் உப்பும் ஒட்டாது, அதனால் அந்த ஈரத்தோடையே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலரிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் கீரைன்றனால கீரை ரொம்ப கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், வாழைத்தண்டு பொரியலும் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அதனால் காரமாக உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சம் தக்காளி சட்னியும் செய்கிறேன். நான் நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுருவேன். என்னால் மதியானமே எல்லோரும் அந்த செய்கிற அந்த ஜோஷ்லேயே எல்லா வேலையும் செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். எனக்கு நைட் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், எந்த டைமுக்கு யார் வேணுனாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு, ஏன்னா கீரை நைட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் தக்காளி சட்னி கொஞ்சம் செஞ்சிடறேன். ஒரு நல்ல 2 பெரிய வெங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து நல்ல 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் வதக்கிக்கிட்டு, ஒரு 6 தக்காளி, கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு வைக்கலாம். அப்போ நல்லா குழஞ்சி கொஞ்சம் வெந்து வரும். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுற தக்காளி சட்னி இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 தட்டு சாதம் சாப்பிட்றலாம். இந்த தக்காளி சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி சிம்பிளாக பண்ணுறது. கொஞ்சம் பொறுமையாக நெருப்பில் நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் சமையல் அட்டகாசமாக வருங்க. எல்லாருக்குமே தெரியாதவங்க கூட, சமையலே தெரியாதவங்க கூட அருமையாக செய்யலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நான் கலரி விட்டு தனித்தனியாக வைக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு அதை ஃப்ரை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். கீரை எடுத்திருக்கேன். என்கிட்ட பிளெண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. சட்டியில் போட்டு கீழே உட்காந்து கடைய முடியாது என்னால். நான் கீழே உட்கார்றது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு கீழே உட்கார்றது. அதனால் நான் இப்படியே தான் கடைஞ்சிக்குவேன். மேடையிலே வச்சு தான் கடைஞ்சிக்குவேன். இல்லைனா இந்த மாதிரி பருப்பு எல்லாமே இது மாதிரி பண்ணிக்குவேன். சட்டியை மேடையில் வச்சு கடையலாம், அந்த பிரிமனை போட்டு கடையலாம், பட் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஹோல்டிங் இருக்காது எனக்கு. அது யாராவது பிடிச்சா கடையலாம். நான் இந்த மாதிரியே பண்ணிக்குவேன். இதுவே நல்லா, நான் சொல்கிறேன் உண்மையாக. இந்த கீரை ரொம்ப இளங்கீரை, சிறுபருப்பு போட்டு இது மாதிரி புளி போட்டு கொஞ்சமாக புளி போட்டு கடைஞ்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன, கீரையை மட்டும் நம்ம நெய்யில் தாளிச்சுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கடைஞ்சிட்டேன். ஒரு கடாயை வச்சு ஒரு சின்ன பேனு, ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கடுகு, ஒரு 1/4 வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி, இப்போ வடகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வதக்கி கீரையில் போட்டுடலாம். கீரையில் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சா போதும், கொதிக்கக்கூடாது. கீரை எப்போவுமே நீங்கள் ஃபுல்லாக குக்கான கீரை திருப்பியும் நம்ம கொதிக்க விடக்கூடாது, அதனோட ருசியே போயிடும். ஏன்னா நம்ம அதில் எதுவுமே பச்சையாக நம்ம அப்புறமா ஆட் பண்ணுறது கிடையாது. தாளிப்பு பச்சை தண்ணி ஊற்றுறது இல்லை, புளி தண்ணி ஊற்றுறது இல்லை. அதனால் அப்படி செஞ்சிங்கன்னா தான் கீரை ஒன்றும் இல்லை. இப்படி கொதிக்காமல் கொஞ்சம் கீரை எடுத்துருங்க. கொஞ்சம் கீரையை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. தக்காளி சட்னியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது.
வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வருது. இது தாங்க பேஸ். நீங்கள் வந்து செஞ்சு வைக்கணுன்னா இதிலே ஒரு 50 கிராம் பூண்டை உரித்து போட்டு இந்த மாதிரி வதக்கி மிளகாத்தூள் பண்ணி இதை செஞ்சு தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக மசாலா மாதிரி ஆக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாது. இதை பேஸாக வச்சு நீங்கள் எல்லா காயும் செய்யலாம். எவ்வளோ பக்கத்தில் நின்று பார்த்து பண்ணால் கூட லைட்டாக பிடிக்குது. கலர்கிட்டே தான் இருக்கிறேன். நான் கிச்சனில் சமைக்க வந்தேன்னா வந்தெல்லாம் உட்கார மாட்டேன். கையோடு முடிச்சுட்டு தான் வருவேன் நான். இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் அதிலே என்ன பண்ணுறேன், இந்த தக்காளி சட்னியை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு வதக்கிட்டு ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். அதில் உப்பு நிறையவே இருக்குது. எங்கள் பையனுக்கு வாழைத்தண்டு பொரியல் இறங்காது, கூட்டு சாப்பிட்ருவான், பொரியல் இறங்காது. உருளைக்கிழங்கு இருக்குது. மத்தியானம் தான் முட்டை சாப்பிடுவான், நைட்டில் சாப்பிட மாட்டான் அவன். அதனால் ஒரு 2 முட்டை உடச்சி விட்டு கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு ரொம்ப கலரில் துண்டு துண்டாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த முட்டையை தொக்கு பண்ணிக்கிறேன். இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். வாழைத்தண்டு பொரியல், அரைக்கீரை சிறுபருப்பு கடையல், இந்த முட்டை தொக்கு, உருளைக்கிழங்கு, தக்காளி சட்னி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த தக்காளி சட்னிலேயே வந்து ஒரு கத்திரிக்காய் வதக்கி போட்டிங்கன்னா அது ஒரு டிஷ்ஷு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.